ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா இன்றைக்கி வச்சு ப்ரான்ஸ் இருக்குது. ப்ரான்ஸை வச்சு ப்ரான்ஸ் தூக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். தக்காளி வெங்காயமும் எப்போதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கணும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டே இப்போ ப்ரான்ஸை க்ளீன் பண்ணிப்போம். ப்ரான்ஸோட ஹெட் இந்த மாதிரி பிரித்து போட்டுட்டு ஸோ இதோட ஷெல்லை வந்துட்டு ரிமூவ் பண்ணிப்போம். ஸோ அவ்வளோதான். ப்ரான்ஸ் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இதுக்கு மெனக்கட்டணும்னு அவசியம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துப்போம் எல்லா ப்ரான்ஸையும். 1/4 கிலோ எடுத்துருக்கேன். இதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 100 கிராம் அந்த அளவு தான் வரும். ஸோ இப்படி 1 பை 1 க்ளீன் பண்ணி எடுத்துப்போம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தலையை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஷெல்லை பிடிச்சி இழுத்தா ரொம்ப சிம்பிளாக வந்துடும். ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணுறதெல்லாம் இல்லை. இந்த டைலை பிடிச்சிட்டு இப்படி இழுத்தா வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸை க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா ப்ரான்ஸை வந்துட்டு கட் பண்ணி அதில் ஒரு பிளாக் கலரில் ஒன்று இருக்கும், அது கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ இல்லைன்னா பின்னாடி வயிற்றில் போயிட்டு நிறைய பேர்த்துக்கு ஒத்துக்காது, ஃபுட் அலர்ஜி ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் சொல்கிறேன். ஸோ இப்போ அவ்வளோதான், க்ளீன் பண்ணி வச்சு இதை வேஸ்ட் எடுத்து தனியாக போட்டுப்போம். ஸோ இப்போ ப்ரான்ஸை கட் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிப்போம் எல்லா ப்ரான்ஸையும். இது கம்பல்சரி எல்லா ப்ரான்ஸ்லையும் க்ளீன் பண்ணணும். ப்ரெக்னென்ட் லேடியாக இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப இஷ்யூ ஆகும். ஸோ அதுக்காகவே கட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ எவ்வளோ இருந்த கொண்டு அப்படியே யூஸ் பண்ணிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸை கட் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா தண்ணி ஊற்றி 2 மட்டும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு என்னென்ன வெட்ட வேண்டியதை பார்ப்போம். அதுக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துப்போம். ஃபைனாக சாப் பண்ணது எப்படின்னு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக முடிஞ்ச அளவுக்கு லைன் போட்டுக்கணும். ஸோ திருப்பி இந்த பக்கமும் குட்டி குட்டியாக லைனில் போட்டுட்டு ஸோ இந்த அளவுக்கு ஃபைன் சாப் பண்ணி எடுத்துப்போம். அப்போ தான் தக்காளியும் வெங்காயமும் சீக்கிரம் குக் ஆகும். ஸோ அதுக்காக தான் இதுக்கு குட்டி குட்டியாக சாப் பண்ணி போடுறது. 2வது தொக்குக்கு வந்துட்டு கிரேவி, அப்போ தான் இது ரொம்ப சீக்கிரம் கரைஞ்சி நல்ல கிரேவி ஸ்ட்ரக்சருக்கு வரும். ஸோ அதுக்காகவும் தான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறது. சேம் வெங்காயத்தை அப்படியே கட் பண்ணிப்போம். இந்த தொக்கு கூட தயிர் சாதம் ப்ளஸ் வந்துட்டு பிரியாணியோட ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் வச்சு சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாரி தக்காளி கட் பண்ணிப்போம், வெங்காயம் கட் பண்ணிச்சு, அதேமாரி குட்டி குட்டியாக தக்காளியும் கட் பண்ணிப்போம். ஸோ அதேமாரி தான் இதுக்கும் ஃபஸ்ட்டு லைன் போட்டுட்டு திருப்பி லைன் போட்டுப்போம் இந்த பக்கமும். ஸோ இப்போ குட்டி குட்டியாக சாப் பண்ணிப்போம். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, கமெண்ட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்றது. அப்போ தான் என்னோடய சைட்லேருந்து கரெக்ஷன்ஸை நான் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு பூஸ்ட் பண்ணும். ஸோ தக்காளி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தெரியும், பார்த்தாலே எந்த அளவுக்கு குட்டியாக கட் பண்ணியிருக்கேன்றதை. ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தக்காளி கட் பண்ணிச்சு, அவ்வளோதான். படுத்து என்ன செய்யறது பார்ப்போம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஃபஸ்ட்டு கீ போட்டுப்போம். கீ மெல்ட் ஆனதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிப்போம். இது கூடவே கொஞ்சமாக இப்போ ஆயில் ஆட் பண்ணிப்போம்.
ஸோ இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இது கூடயே 3 பீஸு ஏலக்காய், ஒரு பீஸ் சின்ன துண்டு பட்டை, 4-5 லவங்கம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிப்போம். ஸோ இது வெடித்ததுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிப்போம். ஆனியனை லைட்டாக சாட்டே பண்ணிப்போம், லைட்டாக ப்ரௌன் ஆகிற அளவுக்கு. இப்போ நம்ம வெங்காயத்தை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறதுனால சீக்கிரம் குக் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாட்டே ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது கூட லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கேன். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு சாட்டே பண்ணிப்போம். இதே டைமில் பார்த்தீங்கன்னா ஆனியனும் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிட்டு இப்போ இது கூடயே 2-3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிப்போம். ஸோ இது கூடயே 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிப்போம். ஸோ அடுத்து இது கூட இப்போ வெட்டி வச்சுருக்க தக்காளியை இது கூட ஆட் பண்ணிப்போம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுப்போம். ஸோ இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிப்போம். ஸோ அடுத்து இப்போ இது கூட என்னென்ன தேவையான மசாலாவோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிப்போம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிப்போம். கொஞ்சமாக கலருக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிப்போம். அப்போ தான் ரெட் கலர் நல்லா வரும். ஸோ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது கூடவே கொஞ்சமாக ஸ்பைசிக்காக சில்லி பவுடர் ஆட் பண்ணிப்போம். சில்லி பவுடர் அதிகமாக போடல, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் போடுறேன். ஏன்னா பச்சை மிளகா போடுறதுனால 1/4 ஸ்பூன் போதுமானது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலை ஆட் பண்ணிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு ஸோ இப்போ வந்துட்டு இது கூட இறாலையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிப்போம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறால் ப்ளஸ் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிப்போம். ஸோ இறாலை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிப்போம். அதேமாரி இறால் குக் பண்ணும்போது அதிக நேரம் குக் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரு 6-7 நிமிஷம் குக் பண்ணினாலே இறால் வந்துட்டு குக் ஆகிரும். நீங்கள் ரொம்ப குக் பண்ணிங்கன்னா இறால் வந்துட்டு ரப்பர் மாதிரி ஸ்டிக்கி ஆகிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அதிக நேரம் குக் பண்ணக்கூடாது. இன்றைக்கி இறாலை பொறுத்த வரைக்கும் இறால் இல்லை சீ ஃபுட் எந்த அளவுக்கு அதிகமாக குக் பண்ணக்கூடாது. போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி அதோட ஃபுல் டேஸ்ட்டுமே போயிடும். ஸோ இப்போ இறால் குக் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன், அந்த அளவுக்கு ஆட் பண்ண போகிறேன். ஸோ இறாலுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றி ஸோ இப்போ இறாலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபயரை கூட்டி விட்டுருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இறால் கொதிக்குது. ஸோ தண்ணி ஊற்றும் போது கரெக்டாக இறாலும் குக் ஆயிரும். ஸோ
அந்த டைமில் லைட்டாக பெப்பரும் லைட்டாக பெருஞ்சீரக பொடி லைட்டாக கரம் மசாலா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இறக்குனா நம்மளோட ப்ரான்ஸ் தொக்கு வந்துட்டு செம்மையாக ரெடி. ஸோ பாருங்கள் இப்போ எவ்வளோ ஆட் பண்ணுறன்றத. இந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிப்போம். கொஞ்சமாக கரம் மசாலா பவுடரு, இது கொஞ்சமாக போட்டால் போதும், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, அதிகம் போடணும்னு அவசியம் இல்லை. அதையும் ஆட் பண்ணிப்போம். இது கூடவே கொஞ்சமாக பெருஞ்சீரக பொடி, ஆல்ரெடி பெருஞ்சீரகம் போட்டுருக்கு, அதனால் பெருஞ்சீரக பொடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டாக்காங்க. ஸோ கொஞ்சமாக பெருஞ்சீரக பொடி மூணுத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா, நல்லா வற்ற விட்டு, இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை வற்ற விட்டுட்டோம்னா நம்மளோட ப்ரான்ஸ் சூப்பு வந்துட்டு ரெடி. ஸோ லைட்டாக கடைசியாக மல்லி இலை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா வாசத்துக்கு அதுக்கு சும்மா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிக்க வேண்டியது தான். ஸோ அதுதான் நம்ம ப்ரான்ஸ் சூப் வந்துட்டு ரெடி ஆகிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரான்ஸ் தொக்கு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரெசிபி பிடிச்சிச்சின்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.